கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட நாங்கள் வேதத்தை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வேதத்தை தியானிக்கும்போது அவைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள உணர்வு தாங்க, வாழ்வதற்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிப்பாயிருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் கிட்டத்தட்ட 43 வாரமாக தியானித்தோம். இன்னைக்கு 44வது வாரம். கடந்த வாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனத்தை தியானித்தோம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினால் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே பெருந்தீனி இருதயத்தை பாரமடைய பண்ணிடும். கடைசியில் முடிவு ஹார்ட் அட்டாக்ல வந்து நிற்கும். வேதம் சொல்லுது, உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும், அந்த வார்த்தை தான் தியானிச்சோம் கடந்த வாரம். ஸோ பெருந்திண்டினாலே பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. இந்த இச்சை இருக்குதே, அது நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப டேஞ்சர். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கானான் கூட்டு போகும்போது மன்னா கொடுத்தார். தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை புசித்தார்கள். ஆனால் அவர்கள் கறி கேட்டு அழுதார்கள். அது நிமித்தம் நடந்தது என்ன? கர்த்தர் ஒரு காற்றை வரவிட்டார். அது காடைகளை கொண்டு குவிச்சிச்சு. அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த எல்லா பகுதியிலும் ஒரு நாள் தூரம், ஒரு முழம் உயரம், மேற்கே வடக்கே தெற்கே வடக்கே எல்லா பக்கமும் என்ன தான் பண்ணாங்களாம்? பகலில் சேர்த்து வச்சாங்களாம், ராத்திரி சேர்த்து வச்சாங்களாம், அடுத்த நாள் முழுவதும் கூடாரத்தை சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டாங்களாம். சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் இது மேலே இச்சை கொண்டு சாப்பிட்டாங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் வாயிலே அவர்கள் மென்று கொண்டு இருக்கும் போதே கர்த்தர்களை அடித்தார். எங்கள் எந்த சாப்பாடும் நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஸ்தோத்திரம் போட்டு சாப்பிட்டு போயிடணும். எனக்கு கறி தான் பிடிக்கும், எனக்கு அதுதான் பிடிக்கும்லாம் சொல்லக்கூடாது. பிள்ளைகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. பெற்றவங்க என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, கறி தான் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லையே. அப்படிப்பட்ட நிலைமையில் தேவன் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை சாப்பாடு கொடுத்து உபசரித்து வர்றாரு. எவ்வளவு நல்லவர். ஆனால் போஜன பிரியனாக இருக்கக்கூடாது, மாமிச பெருந்தீனிக்காரனாக இருக்கக்கூடாது. சாலமோனுக்கு 700 மனைவி, 300 மறுமனையாட்டி. அது வந்ததுக்கு காரணம் என்ன? எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசன், அவன் சாப்பாட்டு பிரியன். அவன் மிக அதிகமாக சாப்பாட்டை குறித்து கரிசனை உள்ளவன். அதிகமாக நல்லா சாப்பிடணும், மிருகங்களை சாப்பிடணும், பறவைகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். அப்படி நம்ம செய்யக்கூடாது. இப்போது இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. தானியேல் நேபுகாத் நேச்சாரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் வந்திருக்கிறான். ஆனால் ராஜா சொல்கிறான், இந்த வாலிபர்களுக்கெல்லாம் நான் சாப்பிட்ற சாப்பாடை அவங்களுக்கு கொடுக்கணும், நான் சாப்பிட்ற சாப்பாடை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள கொடுமையாக இருக்க பண்ணணும் அப்படின்னு. ஆனால் தானியேல் என்ன பண்ணான்னா, ராஜாவின் போஜனத்தினால் தான் தீட்டுப்படக்கூடாது என்று தன் இருதயத்திலே தீர்மானித்தான்.
அவன் நினச்சிருந்தா சாப்பிட்ருக்கலாங்க, நினச்சிருந்தா சாப்பிட்ருக்கலாம். அவன் இருதயத்தை தீர்மானம். ஏன் சாப்பிட மாட்டேன்னா நான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த ராஜா புறஜாதி ராஜா, அவன் என்ன வேணாலும் சாப்பிடுவான். ஆனால் இவனோ தேவனுடைய பிள்ளை. இவங்க நியாயப்பிரமாணத்தின்படி அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால் அதை மாதிரிலாம் அவன் ராஜா சாப்பிட்டான்னா நம்மளால் சாப்பிட முடியாதுப்பா. ஆனால் சாப்பாடு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ராஜாவுடைய சாப்பாடு பெஸ்ட்டு தான். ஆனால் அவையினால் நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி தன்னை ராஜாவின் போஜனத்திற்கு தன்னை விலைக்கு காத்துக்கொள்கிறவனாக இருந்தான். அருமையானவர்களே, இந்த மாம்ச பெருந்தீனி இருக்குதே ரொம்ப டேஞ்சர். இன்றைக்கி ஏன் கொலஸ்ட்ரால்ன்றாங்க? சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், கறி வாங்கி வாங்கி சாப்பிடணும். கறி இல்லாமல் நல்லா இருக்காது. அப்படிலாம் செய்யாதீங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினால் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையார். இதைத்தான் கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் வாசிப்போம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. என்ன சொல்லுது பாருங்க, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. உபதேசத்தை குறித்து அப்புறம் பார்ப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. ஏங்க, நம்மளை குறித்து நாமே எச்சரிக்கையாக இருக்கணும். 2 காரியம் போட்டுருது, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும். ஆனால் இன்றைக்கு உன்னை குறித்துங்கிற காரியத்தை பார்ப்போம். அதாவது எல்லாரையும் தேவன் படைத்தார், அவருக்கென்று படைத்தார், அவருக்கென்று தான் படைத்தார். ஆனால் எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. ஆகையினால எல்லாரும் பாவம் செஞ்சா அவர்களுக்கு முடிவென்ன? நரகம். நரகம் என்பது அக்னி கடல். அது யாருக்காக வைக்கப்பட்டது? சாத்தானுக்கும் அவனுடைய தூதனுக்கு என்று வைக்கப்பட்டது. ஆகவே அப்படிப்பட்ட இடத்திற்கு தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் போய்விடக்கூடாது என்று எண்ணி தம்முடைய குமாரன் மூலம் அந்த ஜனத்தை ரட்சிக்க விரும்பினார். ஏன்னா இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஆகவே தம்முடைய குமாரனை இரத்தம் சிந்தும்படி செய்தார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். வேதம் என்ன சொல்கிறது? நாம் ஆண்டவரிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்கிறவளாக இருந்தோம். வேதம் சொல்றது கொஞ்சம் கவனிச்சிங்க. பாவம் செய்கிறவளாக தான் இருந்தோம். எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். என்ன சொல்லுது பாருங்க. இப்போ யார் அக்கிரமம் செஞ்சாங்களோ, பாவங்கள் செஞ்சாங்களோ, அப்படிப்பட்டவர்கள் மரித்தவர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆத்துமாவிலே செத்து போயிட்டாங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய்விட்டோம். எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க. அப்படின்னா எல்லாருமே செத்து போறவங்க தான். அப்ப இவனுக்கு எப்படி தான் உயிர் வரும்? உங்களை உயிர்ப்பித்தான்னு இருக்கு. எப்படி உயிர் வரும்? செத்து போயிட்டான், பாவம் செய்யறான், அக்கிரமம் செஞ்சான்னா செத்துவன், செத்து போனவன். அவனுக்கு எப்படி உயிர் வரும்? 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். என்ன சொல்லுவாருங்க? இப்போ செத்து போயிட்டாங்க, எல்லாருமே பாவம் செஞ்சு செத்து போயிட்டோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுது? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். உயிர் வந்துருச்சு. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்படியானால் யாருடைய வாழ்க்கையில் இயேசு இல்லையோ
அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்தவன். நம்ம எல்லாரும் அப்படிதாங்க செத்து போய் கிடந்தோம். எல்லாரும் பாவம் செஞ்சோம், பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து கிடந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நம்மை உயிர்ப்பித்தார். யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு இயேசுவே என்னை மன்னியும், எனக்குள்ள வார ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டால் இயேசு மன்னித்து நமக்குள்ளே வர்றார். இப்போ நம்ம ஒரு புதிய மனுஷனாக மாறுறோம். இந்த பழைய மனுஷனை என்ன பண்ணுறது? ஏற்கனவே பழைய மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். இப்போ எனக்குள்ளே நான் புதிய மனுஷனாக மாறுறேன், அவங்கள அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மாறுறேன். அப்போ இந்த பழைய மனுஷன் இருந்தானே அவனை என்ன பண்ணலாம்? வேதம் சொல்லுது, கொலோசேர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். நல்லா கவனிச்சுங்க. இப்ப ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த பழைய மனுஷன் இருந்தானே அவனை அடக்கம் பண்ணி ஆகணும், அடக்கம் பண்ணி ஆகணும். ஞானஸ்நானங்கிறது அடக்க ஆராதனைக்கு சமமானது. பழைய மனுஷன் சாவடிச்சிடுவோம், செத்து போயிட்டான். நம்ம வாழ்க்கையில் பாவத்தை மன்னிப்பு கேட்டோம், பழைய மனுஷன் செத்துட்டான், பழைய மனுஷனை அடக்கம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். அவர் எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினாரோ அப்படியே நம்ம அடக்கம் பண்ணாங்க ஞானஸ்நானத்தில். அதோடு மாத்திரமில்லை, அவரோடு கூட நம்ம எழுந்தவர்களாக இருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. இப்போ அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் எழுப்பினார். நம்ம ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணாங்க, அவரோடு கூட எழும்பிட்டோம். எழுப்பி என்ன பண்ணோம்? எழுப்பி என்ன பண்ணார்? வாசிங்க, எபேசியர்கள் 2வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னமா, பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், எழுப்பினது தேவன். அப்படியே நம்மையும் அவரோடு கூட எழுப்பி ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட எழுப்பி என்ன பண்ணாரோ உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்போ பூமியில தான் இருந்தோம், பாவம் செஞ்சோம், அக்கிரமம் செஞ்சோம், மன்னிப்பு கேட்டு சுத்தானோம், பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ புது மனுஷனாக வெளியே வர்றோம். ஆனால் வேதம் சொல்லுது, தேவன் என்ன செஞ்சாராம்? கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் கொண்டு வச்சுட்டான். இயேசுவோடு கூட நம்மையும் உன்னதங்களிலே கொண்டு வச்சுட்டாராம். இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்திருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானத்தம் போயிட்டு வர்றோம், வந்துட்டு இருக்கிறோம், அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணியாச்சு. திரும்ப தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வரோம். தேவன் என்ன செய்தாரா? நம்மை இயேசுவோடு கூட எழுப்பி, எப்படி இயேசு எழுப்பினாரோ அப்படியே நம்மை எழுப்பி உன்னதங்களில் உட்கார வச்சார். எல்லாரும் கவனமாக கேட்டுங்க. உன்னதங்களில் உட்கார வச்சார். எங்கே உட்கார வச்சார்? அவரோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்தார். உன்னதங்களிலே உட்கார்ந்த நமக்கு இயேசு என்ன செய்தாராம்? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. கவனமாக கேட்டுங்க. இப்போ பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுறார். நம்ம எங்கே இருக்கிறோம்? அவர் கூட இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட உன்னதங்களில் உட்கார்ந்துருக்கிறோம். இயேசு பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுறார். பிதாவே, நான் உம்முடைய வார்த்தையை, நல்லா கவனிச்சிங்க, என்னுடைய வார்த்தை இல்லை, பிதா சொன்னதைத்தான் இயேசு சொல்லுவார். ஆகவே சொல்றார், உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். யார்கிட்ட ஜெபம் பண்றாரு? பிதாவிடத்தில். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்லன்ட்டு. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டதுனால அவர் சொல்றாரு,
பிதாவே உம்முடைய வார்த்தை அவளுக்கு கொடுத்துட்டேன், நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, அவர்களும் உலகத்தார் அல்லனர். சரி, யாருங்க அப்போ நம்ம? யோவான், இது இப்படி வச்சுங்க, யோவான் 10:35 வசனத்தை வாசிங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, தேவர்கள் என்று சொல்லி இருக்கிற. இப்ப நமக்கு என்ன கொடுத்தாரு? தேவ வசனங்கள் கொடுத்தார். தேவ வசனங்களை கொடுத்து என்ன பண்ணாரு? பிதாவுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்தார். ஆனால் வேத வசனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் யாரா? தேவர்கள். தேவர்கள். அப்போ நம்ம உன்னதத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள். இப்போ என்ன செய்கிறாரு யோவான் 17 ஏன் நமக்கு இந்த வசனங்களை தந்தார்? ஏன் தந்தார்? 17 வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ ஆண்டவர்கிட்ட மறுபடியும் பிதாவிடத்தில் ஜெபம் பண்றார். பிதாவே உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்ம எங்க உள்ளவங்க? உன்னதத்துக்குரியவங்க. உன்னதத்துக்குரியவங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. சரி, இப்போ என்ன சொல்ற? எதுக்கு கொடுத்தாரு? எதுக்கு நமக்கு வார்த்தை கொடுத்தாரு? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எங்க அதான் மேலே போயிட்டோமா, அப்புறம் என்ன பரிசுத்தம் வேண்டியிருக்கு? அப்புறம் என்னங்க பரிசுத்தம் அடைய வேண்டியிருக்கு? இப்போ மேலே போன நம்ம என்ன பண்ணுறாரு இயேசு? இப்போ 17 18 வசனத்தை வாசிங்க. 17-18. நீ என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பிதாவிடத்தில் சொல்றாரு, பிதாவே நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நம்ம உன்னதத்துக்குரியவங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டோம். அப்படி அனுப்பப்பட்ட நமக்கு வார்த்தை தந்து அனுப்பினார். ஏன் தந்தாரா? அந்த வார்த்தை நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். அந்த வார்த்தையின்படி நம்ம பரிசுத்தமும் வாழ்வதற்காக தேவன் நமக்கு அந்த வார்த்தைகளை தந்தார். தந்த பிறகுதான் பூமிக்கு அனுப்புறார். பூமிக்கு அனுப்புறார். ஏன் அந்த வசனம் இல்லாமல் பரிசுத்தம் அடைய முடியாது. ஆகவே வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 15 வசனம், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. சரி, வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. என்ன சொல்லுது பாருங்க? மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ. மண்ணானவன் யாரு? சாத்தான். அவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆனால் வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நம்ம யாரு? வானத்துக்கு உரியவர்கள். இயேசு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்? வானத்துக்கு உரியவராய் வாழ்ந்தார். சாத்தான் அவரை தேவனை விட்டு பிரித்து விடுவதற்கு பல வழிகளில் முயற்சித்தான். ஆனால் எந்த விதத்திலும் சத்துருவினால் அவர் வஞ்சிக்கப்படாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையை சுத்தமாக காப்பாற்றிட்டார். அப்போ நானும் நீங்களும் கூட எப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்? மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர். வானத்துக்குரியவர் யாரு? இயேசு வானவர். இயேசு வானவர். வானத்துக்குரியவர் இயேசு வானவர். வானவராகிய இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படித்தான் நீங்களும் நான் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர் தான் நம்ம. இப்போ இந்த சாத்தான் இருக்கிறானே, பரலோகத்துக்குரியவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவரையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கலான்னு பார்த்தான். அவரையே உலகத்தோடு கூட உலகத்தை ஒட்ட வச்சிடலாமான்னு பார்த்தான். எப்படின்னா, மலையில் நிறுத்தி முழு உலகத்தையும் காட்டி ஒரே நிமிஷத்தில் காட்டி அதன் மகிமையும் காட்டி காலில் விழுந்து உங்களுக்கு தந்துடுறேன்னு உலகத்தானா மாத்திரக்கு விரும்புகிறார். ஆனால் நம்ம உலகத்தாரா இல்லை.
இல்லை, நம்ம உன்னதத்துக்குரியவங்க. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான், நம்மளை எவனை விழுங்கலாமான்னு வயதேடி சுற்றிச்சிடறான். வசனம் அப்படி தானே சொல்லுது. வாசிங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், சரி, விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன சொல்ற பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். கன்ஃபியூஷன் மைண்டோட, அதாவது கவலையாக இருந்துடாதீங்க, விழிப்போடு கூட இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிக்கிறான். இந்த சாத்தான் அவங்கிட்ட இருந்து தேவன் தம் பக்கம் நம்மளை கொண்டு வந்துட்டார். இப்போ என்ன நினைக்கிறான், நம்மளை அவன் பக்கம் திருப்பிடணும்னு பார்க்குறான். எவனை விழுங்கலாடா, இயேசுவையே உலகத்தானா மாற்றலான்னு நினச்சவன். அப்போ உங்களை என்னையும் கூட என்ன செய்யணும்னு நினைப்பான், அவன் பக்கம் திருப்பணும், உலகத்தோடு உலகமாக மாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறவனா இருக்கிறான். ஆகவே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் நம்ம பேர் ஜீவபுஸ்தகம் இருக்குது. எப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்றோமோ அப்போவே ஜீவபுஸ்தகம் இருக்குது. இயேசு சொல்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஓகே, ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். என்ன சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை, ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். இப்போ நாம இந்த உலகத்தில் வாழ்றோம், சத்ருவோடு கூட போராட்டம் உண்டு. எங்க நம்மளை நினைச்சிருந்தா ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணும் போதே தூக்கிட்டு போயிருக்கலாம். இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக்கணும் தான் வசனம் தந்திருக்கிறார். நம்முடைய சுபாவங்களை மாற்றுறதுக்கு தான் வசனங்களை தந்திருக்கிறார், பரிசுத்தமாக மாற்றுறதுக்கு. ஆனால் கவனமாக கேளுங்க, இந்த உலகத்தில் நம்ம ஒரு ஜெயஜீவியம் ஜீவிக்காவிட்டால் எவனை விழுங்கலாமான்னு வயதேடி சுற்றுறான் சாத்தான். நானும் நீங்களும் ஜெயஜீவியம் ஜீவிக்காத பட்சத்தில் நம்ம பேர ஜீவ புஸ்தகத்தை கிரிக்கிடுவாராம். கிரிக்கிட்டு அங்கே போய் நிற்க முடியாது, நின்று என்ன பிரயோஜனம்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். பேர் கிறுக்கப்பட்டுருந்துச்சுன்னா, கிறுக்கிறதோ எழுதுறதோ அவர் கையில் தான் இருக்குது. எப்போ எழுதுவாருன்னு இருக்குது. பரலோகத்துக்கு யார் போகிறாங்களோ அவங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதுவாருன்னு இருக்குது. பரலோகத்துக்கு யார் போவான்னு இயேசு சொன்னார், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறந்த அவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டான்னு சொன்னார். அப்போ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்றவன் பரலோகத்துக்கு போகிறான். அப்படி பரலோகத்துக்கு போகிறவன் பேர் எங்கே வந்துடும்? ஜீவபுஸ்தகத்தில் வந்துடும். ஆண்டவர் எழுதிடுறார், ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டால் பரலோகத்துக்கு வந்துடுறான். பரலோகத்துக்கு போகிறவன் ஜீவபுஸ்தகத்தில் இருந்துருது. ஆனால் இந்த சாத்தா இருக்கிறான எவனை விழுங்கலாமோ என்று வயதேடி சுற்றி திடுறான். நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்துட்டான். ஒரு ஜெய ஜீவியத்தை நம்ம வாழக்கூடாதபடிக்கு அவன் பண்ணிட்டான். நம்ம பேர் கிறுக்கப்பட்டோம், முடிஞ்சு போச்சு. பரலோகமே போக முடியாது, பரலோகமே போக முடியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் பரலோகத்துக்கு போயிடுவோமே, பரலோகத்துக்கு போயிடுவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கிறுக்கி இருந்தாருன்னா போக முடியாத. இந்த சாத்தான் நம்ம உலகத்தானாக்கி பேரை கிறுக்க வச்சிடணுங்கிற அளவுக்கு நம்மளை உலகத்தோட உலகமாக மாற்ற விரும்புகிறான். இப்போ இயேசுவே சொல்கிறாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? என்ன சொல்றார் பாருங்க இயேசு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்?
அப்படியானால் இவர் பாவமே செய்யாதவருங்க, பாவமே கிடையாது. ஆனால் சாத்தான் என்ன நினைக்கிறான், நம்மளை பாவம் செய்ய வச்சிடணும், நம்மளை பாவம் செய்ய வச்சிடணும். அன்றாட இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும். அதில் உங்களே என்னையோ பாவமான சூழ்நிலை கொண்டு போய் பாவத்தை செய்ய வச்சிடணும்னு நினைப்பான். நல்லா கவனிங்க, வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்கள் அப்படிப்பட்டவர். அப்போ வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவர்? பாவம் இல்லாதவர். ஆனால் சாத்தான் என்ன நினைச்சான், அங்கே சோதிக்கும் போதே அவன் பாவம் செய்ய வச்சிடலாம், தன்னுடைய வழியில் கொண்டு போயிடலாம்னு நினச்சி தான் சோதனை கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தர் ஜெயிச்சார். அருமையான சகோதரனே சகோதரியே, நல்ல கவனமாக கேட்டுக்கோ. பாவம் செஞ்சோமானால் நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும். உன்னை குறித்து எச்சரிக்காது. எப்படி கிறுக்குவார்? இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்போது அவங்க மோசே மலையில் இருக்கிறான், இங்கே கீழே ஆரோன்ட்டு சொல்லி கண்ணுக்குட்டி செய்ய வச்சாங்க. கண்ணுக்குட்டி செஞ்சு நிர்வாணம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, மோசே நீ அழைச்சிட்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கிட்டாங்க, உடனே ஓடு. வந்து பார்த்தா நிர்வாணமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரோனை அப்படி சத்தம் போடுறான், ஏன் இப்படி பண்ணுன நீ? நான் என்ன பண்ணுவேன், அவங்க முரட்டு ஜனங்கள்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த மாதிரி என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, அதனால் இப்படி ஆகிப்போச்சு. எப்படியே அவங்க தந்த பொண்ணை தூக்கி அடுப்பில் போட்டேன், அது வந்துருச்சு. நான் வேதம் அப்படி சொல்லலே, அவன் கருப்பிடித்தானே இருக்கும். ஆண்டவரிடத்தில் மோசே சொல்கிறான், வாசிப்போம். இப்போ யாத்ராமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இவன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுதா? அவனுக்கு தெரியுது. சரி, இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் பேர் ஜீவ புஸ்தகம் இருக்குதுன்னு தெரியுதா? தெரியுது. எப்போ ஜீவ புஸ்தகம் வந்துச்சு? எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க, செங்கடல்ல ஞானஸ்நானம் எடுத்தாங்க, பரிசுத்தம் பெற்றாங்க, கம்யூனியன் எடுத்தாங்க, கண்மலையின் ஞானம் கண்மலையின் போஜனத்தை புசித்து தண்ணீரை குடித்தாங்க. ஸோ கம்யூனியன் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தவங்க. அப்படின்னா அவங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குதுன்னு இவனுக்கும் தெரியுது, மோசேக்கும் தெரியுது, தாம் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குதுன்னு தெரியுது. அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே இவங்க பாவத்தை மன்னித்தருளினால் மன்னிச்சிருங்கப்பா, இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து ஏன் பேருக்கு இருக்குங்க. என்ன சொல்கிறான் பாருங்க, அவங்கள ஒழிஞ்சாதீங்க, அவங்களுக்கு இருக்கிறாதீங்க, ஏன் பேருக்கு இருக்குங்கன்றான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். என்ன சொல்றாரு? மோசே சொல்றான், என் பேரை கிறுக்குங்க, அவங்க பேரை கிறுக்கிறாதீங்கன்னு. கர்த்தர் சொல்லிட்டார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிடுவேன், கிறுக்கி போடுவேன். யோசித்துங்க, நம்ம பாவம் செய்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம பாவம் செய்கிறது நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. கிறுக்கிறவர் அவருக்கு தெரியும். நான் உங்கள் முன்னால் நல்லவங்க மாதிரி நடிக்க முடியுங்க, ஏன்னா உங்களுக்கு 2 கண்ணு தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர். வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. சாத்தான் உன்னை பாவம் செய்ய வச்சு, உன் பேரை ஜீவபுஸ்தகத்தில் கிறுக்க வச்சு உன்னை நரகத்துக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுறானே. என்ன செய்யலாம்? பாவம் செய்யறமான்னு பாருங்க. இப்போ உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன் வாழ்க்கையில் பாவம் இருக்குதான் பார்.
நம்ம பாவம் செய்கிறது யாருக்கும் தெரியாது நினச்சிக்கிட்டோங்க. நான் கண்ணுனால் செய்கிற பாவம் எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் இருதயத்தின் சிந்தனையினால் செய்கிற பாவம் ஆண்டவருக்கு எனக்கு தான் தெரியும். நான் அசுத்தமாக பேசுகிற பேச்சு எனக்கும் கூட நிற்கிறவனுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். யோசிச்சு பாருங்க, நம்மளை இப்படி மெல்ல மெல்ல பாவம் செய்ய வச்சு நம்ம பேரை கிரிக்கலான்னு பார்க்குறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, ஆண்டவர் மரித்தார், நமக்காக ரத்தத்தினார், காயங்கள் ஏற்றார். காயம் ஏற்றது எதுக்கு? சுகமாக இருக்கிறதுக்கு. ஏன் ரத்தத்தினார்? பாவம் இல்லாமல் வாழ்றது. வேதம் அப்படி தான் சொல்லுது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்ப அவர் 2 காரியம் செஞ்சாராம். ரத்தம் சிந்தினாராம், தழும்பு ஏற்றாராம். நம்ம கிட்ட 2 காரியம் எதிர்பார்க்கிறார். என்ன காரியம்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணுமா? நீதினா யாரு? இயேசு. நீதினா இயேசு. அவரே, இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் மீட்பும் அறிவும் நீதியும் ஆனார்னு இருக்கும். தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்பும் ஆனார். இயேசு தாங்க நீதி. அப்போ வேதம் என்ன சொல்லுது? நம்ம பாவத்துக்கு செத்து இயேசுக்குன்னு வாழணுமா? பாவத்துக்கு செத்துறணும். ஆனால் சாத்தான் நம்மளை இயேசுவோடு கூட இருக்கக்கூடாபடிக்கு நம்மளை பிரிக்கிறதுக்கு பாவம் செய்ய தூண்டுறான். ஜாக்கிரதை. உங்கள் பேர் என் பேர் ஜீவஸ்ன்னு கிறுக்கப்பட்டா இவ்வளோ நாள் வாழ்ந்தது வேஸ்ட்டு, இனி வாழ போகிறதும் வேஸ்ட்டு. உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன் பேர் ஜீவத்தில் கிறுக்கப்பட்டால் அங்கே போய் நிற்கும் போது ஐயோ என் பேர் கிறுக்கப்பட்டுச்சேன்னு சொல்லி அங்கலாச்சு ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை குறித்து எச்சரிக்கை. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ற? பாவம் இல்லாத, பாவத்துக்கு செத்து வாழணுமா? செத்துறணுமா? ஓகே, இது நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருந்து பாவத்துக்கு செத்து வாழ வேண்டியவங்க. செகண்ட் பாயிண்ட், இயேசு சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சரி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்ன சொல்றாரு? உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடமாயிருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு உலகத்தை, எங்க வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தை ஜெயித்தவர். வானத்துக்கு உரியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உலகத்தை ஜெயித்தவர்களாக இருக்கணும். அவர் காரியம் சொல்றார் பாருங்க. இயேசு, உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கவனமாக கேட்டுங்க. ஆண்டவருக்கு அவனை தெரிஞ்சிச்சு. அவர் கண்ணுக்கு இவனை தெரியுது, நமக்கெல்லாம் தெரியாது. சாத்தான் எந்த ரூபத்தில் இருக்கான், எப்படி வருவானே தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியுது, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எங்கள்கிட்ட பாவமும் இல்லை, உலகத்தின் காரியமும் அவரிடத்தில் இல்லை. என்ன சொல்றாரு? உலகத்தின் அதிபதி வருகிறான். அப்போ இந்த உலகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனே ஆண்டவர்கிட்ட அப்படி தானே சொல்கிறான். மகிமையெல்லாம் காமிச்சு, உலகம் முழுசையும் காமிச்சு, பாதத்தில் விழுந்துருங்க, முழு உலகத்தையும் தந்துடும், இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னான். அருமையானவர்களே, இந்த உலகம் சாத்தானுக்குரியதுங்க. ஒன்று பாவத்துக்கு செத்துறணும், ரெண்டாவது உலகத்துக்கு செத்துறணும். உலகத்துக்குன்னா ட்ரெடிஷன், பாரம்பரியத்துக்கு செத்துறணுங்க. இன்றைக்கு தேவ ஜனங்கள் பாரம்பரியத்தை சாதாரணமாக செய்கிறவங்களா மாறி போயிட்டாங்க. அதுவும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரகசியமாக பாரம்பரியம் சும்மா செய்கிறாங்க. அவங்க என்னங்க பண்ணிடுவாங்க? பாரம்பரியங்களை நீங்கள் செஞ்சுறீங்க, அவங்க என்ன பண்ணிடுவாங்க உங்களை? இப்படிலாம் நடக்காங்க பாரு, அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் கிரிக்கிட்டே போயிடுவார், இப்போ பேரே கிரிக்கிடுவார். நீ பாரம்பரியமாக ட்ரெடிஷன் எதையாவது செய்தால்
உன் பேரை கிரிக்கிறவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ட்ரெடிஷனை பற்றி அறிவு இல்லையே. கல்யாணத்துக்கு நாள் பார்க்குறாங்கங்க, நேரம் பார்க்குறாங்கங்க. நான் நிறையா ட்ரெடிஷன் நமக்கு தெரியும் என்னென்னு. ஆனால் உலகம் யாருடையது? சாத்தானுடையது. அவன் என்ன பண்ணுறான்? உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜனங்களை மாற்ற விரும்புகிறான். அந்த ட்ரெடிஷனை செய்ய வச்சு தேவனை விட்டு பிரித்து நரகத்துக்கு அனுப்புறவே பார்க்குறான். நம்ம உலகத்தாரில் சௌரியை நல்லா கவனிச்சுக்கோ. நம்ம உலகத்தாரில் உன் சொந்தக்காரன், ஏன் சொந்தக்காரன் உலக பிரகாரமான ட்ரெடிஷனை செய்ய சொன்னான்னா சாத்தான் அவன் மூலம் நம்மளை செய்ய வைக்கிறான்னு அர்த்தம். ஆனால் பாஸ்டர் இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லை, நம்ம செஞ்சால் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ. மேலே உள்ளவருக்கு தெரியுமே, பேர கிரிக்கெட் போயிட்டாருன்னா பேர கிரிக்கெட்டா? அவரே சொல்ற, நான் உலகத்தானால் அது போல இவர்களும் உலகத்தாரா இல்லை. நம்ம உன்னதத்துக்குரியவங்க, உன்னதத்துக்குரியவங்க. கொலோசையர் 2:20, நீங்கள் கிறிஸ்துடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவள் போல. போதும் என்னங்க, கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரிச்சாச்சு. மரிச்ச நம்மளை தான் அடக்கம் பண்ணாங்க. இப்போ இன்னும் உலகத்தின் வழிபாடுகளின்படியே பிழைக்கிறது என்ன? உலகம் யாருடையது? சாத்தானுடையது. அவனுடைய வழிபாடுகளுக்கு படியே நீ நடக்கிறிய. இங்கே இருக்கும் போதெல்லாம் நல்லவனா தான் இருக்கிற. ஆனால் ஊருக்கு போயிட்டா அவங்க இஷ்டத்துக்கு செய்ய சொல்லுவாங்க. நீ ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இல்லைன்னா நீ நிச்சயம் சொல்கிறேன் நீ அவங்களோடு கூட ட்ரெடிஷனில் இருப்ப. கட்டாயம் செய்வேன். ஏன்னா அவங்கள வருத்தப்படுத்திடக்கூடாதுன்னு. என் அப்பா இறந்துட்டாரு. அங்கே 3வது நாளில் பால் ஊற்றுவாங்க, வெள்ளை தெளிக்கிறதுன்னு வாங்க, பால் ஊற்றுவாங்க. அப்படி செய்கிறதற்கு அது ஒரு ட்ரெடிஷன். அப்படி செய்கிறதற்கு என்னுடைய சொந்த மாமா, அம்மாவுடைய அண்ணன் பையங்க பெரியவங்க, எங்கள் அண்ணன் 2 பேர், இன்னும் 2 பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு காலையில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ரெடி ஆகுறாங்க. என்னையே ரெடி ஆக சொல்கிறாங்க. நான் ரெடி ஆகலை. எங்கள் அண்ணன் சொல்கிறேன், கிளம்புல, ஒன்றால் நாங்கள் லேட் பண்ணுறோம், கிளம்பு. நான் வர முடியாதுன்னு. ஏன் வர முடியாது? இது உலக வழிபாடு, எனக்கு இதுக்கு ஒத்து வராது, நான் செய்ய முடியாது. என்னடா பெரியவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, சின்ன பையனி நீ ஏன்டா வரக்கூடாது? கட்டாயம் வரண்டா, எழுதுறா. நான் வரலன்னு சொல்கிறேன்ல, என்னை கூப்பிடாத, போயிட்டே இரு. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, நான் வரலன்னு சொல்கிறான்ல, விட்டுருங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டான். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அங்கே போய் இந்த ட்ரெடிஷனில் நான் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு தெரியுமா? என் சபையாருக்கு பார்க்கலையே, நம்ம சபையாரை ஏமாத்திட்டோமே. எங்க நான் சபையாரை ஏமாத்தவன் மேலே உள்ளவரை பார்க்க மாட்டார். அவர் தானே கிறுக்கிறவர். சப்போஸ் நீங்கள் உலக காரியங்களை, உலக ட்ரெடிஷனை நடத்தினா என்ன நடக்குது பாருங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். போதும், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பிரபஞ்சம் சாத்தானுக்குரிய இந்த உலகம் ஒத்த வேஷம் தெரியாமல். ஏங்க உலகத்தான வேஷம் தெரிவிச்சுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உலகத்தான படித்தானே செய்வான். ஆனால் நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல, உன்னதத்துக்குரியவங்க. நம்ம உலகத்தின்படி வாழ்ந்தோம்னா வேஷம் போடுறோன்னு அர்த்தம். அருமையான சௌனேக்கு நல்லா கவனிச்சுக்கோ. நீ எங்கேயாவது போய் ரகசியமாக கூட உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்தேன்னு வச்சுங்க, ட்ரெடிஷனில் இருந்தேன்னு வச்சுக்கோ, வேஷம் போடுறேன்னு அர்த்தம். உன் பேரை கிரிக்கிறவர். ஏங்க நம்ம கிறிஸ்துவுக்குரியவங்க, மனவாட்டி, நம்ம கிறிஸ்துவுக்குரிய மனவாட்டி. உலகம் சாத்தானுக்குரியது. வசனம் சொல்லுது, யாக்கோபு சொல்கிறாரு,
யாக்கோபு 4:4 விபச்சாரரே, விபச்சாரிகளே. என்னங்க தேவ ஜனத்தை போய் அப்படி சொல்றாரு? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? என்ன சொல்றாரு? உலக ட்ரெடிஷன்ல நீங்க போய் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்நேகம் பண்ணி நீங்க வாழ்ந்தீங்கன்னா என்ன செய்றீங்க? தேவனுக்கு பகைஞரா மாறுறீங்க. அதை சொல்றாரு. விபச்சாரரே, நான் என் மனவாட்டியும் தானே ஒன்று அனுப்புனேன். நீ உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்றியே, ட்ரெடிஷனில் வாழ்றியே, அவன் கூட சேர்ந்து வாழ்றியே. ஐயோ விபச்சாரக்காரரே, விபச்சாரியன்ற. நம்ம அதெல்லாம் நினைக்கிறது இல்லையே. இந்த ட்ரெடிஷன் செஞ்சுட்டு நான் விபச்சாரத்தில் இருக்கிறேங்கிறத நினைக்கிறதே இல்லையே. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராய் மாறுகிறான். அருமையானவர்களே, நம்ம தேவனுக்கு உரியவங்க பகைஞராக மாறக்கூடாது. எப்போ ஒரு மனுஷன் தேவனுக்குரிய பகைஞராக மாறுறான்? உலக சிநேகம் உள்ளவனாக இந்த ட்ரெடிஷன்ஸை பிடிச்சி வச்சு ட்ரெடிஷன் பாரம்பரியங்களுக்கு முன்னாடி வாழ நினச்சிங்கன்னா ஆண்டவருக்கு பகைஞர். அதோடு மாத்திரமல்ல, விபச்சாரி, கிறுக்கிடுவர். 2, உன்னை குறித்து எச்சரிக்கையாக இருந்துக்கும். உன்னை குறித்து எச்சரிக்கையாக இருந்துக்க. யாரும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடாத. நம்ம உலகத்தாரில் உலகத்தோடு கூட போயிருந்தோன்னா நம்ம வேஷம் போடுறோன்னு அர்த்தம். 2, உன்னை குறித்து எச்சரிக்கை. 3ஆவதாக எபிரேயர்களின் அருவம். சாத்தான் எப்படி நம்மளை விழுங்க பார்க்குறான், பேர் ஜூஸ் அடிக்க பார்க்குறான்னு பார்த்துங்க. 3வது அதிகாரம் 18வது வசனம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? என்ன சொல்றது வேதம்? என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து. இளைப்பாறுதல் எப்போ? இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் ஒன்று இளைப்பாறணும், இல்லைன்னா பாதாளம் போகணும். ஆனால் என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்றார். யாரை குறித்து சொன்னாரா? வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை குறித்து சொன்னாராம். எதுக்குங்க நம்ம பைபிள் படிக்கிறோம்? எதுக்கு வசனம் கேட்குறோம்? அதன்படி வாழ்றதுக்கு தான் கேட்குறோம், வாழ்றதுக்கு தான் படிக்கிறோம். ஆனால் எவனை விழுங்கலாமான்னு வயதேடி சுற்றி திரிகிற பிசாசு வசனத்தின்படி செய்ய விட மாட்டான். வசனத்தின்படி செய்ய விட மாட்டாங்க. எதுக்கு வசனம் தந்தாரு? பிதாவே, உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் உலகத்தார் அல்லன்னு. ஏன் நமக்கு வசனம் கொடுத்தாருங்க? ஏன் வசனம் கொடுத்தாரு? அந்த வசனத்தின்படி வாழத்தான். ஆனால் எல்லா வசனத்தின்படி வாழ்றோமா? படிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசலையா? எல்லா வசனத்தின்படி வாழ்ந்துடுறோமா? ஏங்க என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், வாழணுங்க. நான் வாழலைன்னா என் பேரை ஜோபஸ்ன்னு கிரிக்கிறேன். என்ன சொல்கிறாரு? என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து. ஆண்டவர் வசனம் தந்தாருங்க, மேலே கொண்டு போயிட்டு குமாரங்கிட்ட நம்மளை கொடுத்தாரு, பக்கத்தில் வச்சாரு. இயேசு என்ன பண்ணாரு? பிதாவே, உம்முடைய வார்த்தை அவளுக்கு கொடுத்தேன், உம்முடைய வார்த்தை அவளுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை பெற்றது எதுக்கு? அவருடைய வார்த்தையின்படி வாழத்தான். ஆனால் நம்ம இன்னைக்கு எந்த வசனத்தின்படி வாழணும் அப்படி நம்ம வாஞ்சித்தான் பைபிள் படிக்கிறோம். எனக்கெல்லாம் இப்போது ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு. சில நேரம் அழுதுருக்கிறேன், சக்க மாதிரி இருக்கும். படிச்சிருப்பேன், ஒன்றும் புரியாது, ஒன்றும் உள்ளே போயிருக்காது. ஆனால் படிச்சுட்டங்கிற திருப்தி, படிச்சுட்டங்கிற திருப்தி. இதனால் அழுதுருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு உணர்வு தந்தார். இப்போ கர்த்தருடைய கிருபையினால் பைபிள் படிக்கும்போது ஆண்டோடைய வார்த்தை ஏதோ உணர்த்துறாரு. கையை வைப்பேன், நான் வாழணும் ஆண்டவரே.
உங்களோடு எசைஞ்சு போகணும்ப்பா. நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துக்கு என்னை அர்ப்பணித்து வாழும். உங்களுக்கு அது கடினமான உபதேசமாக இருந்து நம்ம முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இளைப்பாறுதலுக்கு போக முடியாது. அப்படின்னா பரலோகத்துக்கே போக முடியாது. கிரிக்கிடுவார் பேர. பரவாயில்லன்றீங்களா? நான் பரலோகத்துக்கே போகலைனாலும் பரவாயில்ல, என் பேர் கிறுக்குனாலும் பரவாயில்ல, நான் வசந்தபடி வாழ மாட்டேனே அப்படின்றீங்களா? அப்போ இவ்வளோ நாளும் வாழ்ந்து தான் எதுக்கு? இவ்வளோ நாளும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பேர ஜீவஸில் எழுதி வச்சு பைபிள் படிக்கிறது தான் எதுக்கு? பிதாவிடத்தில் ஆண்டவர் சொல்ல, பிதாவே உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் தான் கொடுத்தேன் உங்கள் வார்த்தை. எது கொடுத்தாருன்னு வசனது? சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். நம்மளை பரிசுத்த ஆக்குறது தாங்க சத்திய வசனம் கொடுத்தாரு. இந்த சாத்தான் என்ன பண்ணுறான்? நம்ம வசனத்தின்படி வாழக்கூடாதபடிக்கு அது ஒன்றும் தப்பு இல்லை, ஆண்டவர் அப்படிலாம் ஒன்றும் நம்மளை ஒன்றும் செஞ்சிட மாட்டார் அப்படின்னு நினச்சிடறோம். ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும், நல்லா கவனிச்சிங்க, இப்போ சபைக்கு எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். அவிசுவாசினா யாருங்க? இது சபைக்கு எழுதப்பட்டது. அன்பிலீவர்ஸ் அல்ல. ஆங்கிலத்தில் அன்பிலீவிங் தான் இருக்குது. அன்பிலீவிங் தான் இருக்குது. அப்படின்னா வேதத்தை விசுவாசிக்காதவர்களும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் கடலிலே பங்கடைவார். ஏங்க போனாங்க அவங்க? ஏன் போனாங்க? வசனத்தை விசுவாசிக்கலைங்க. விசுவாசத்தை செஞ்சிருப்பானே, ஏன் செய்யலை? அதை விசுவாசிக்கலை. சௌரியே நல்லா கவனிச்சுக்கோ. நீ வசனத்தை படிக்கிற நல்லது, ஆனால் வாழ்றியான்னு பார்த்துக்கோ. சௌர்னே கவனமாக கேட்டுக்கோ. நீ வாழலைன்னா நீ படிக்கிறதே வேஸ்ட் ஆச்சே. ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தினதே வேஸ்ட் ஆச்சே. சாத்தான் படிக்க விட மாட்டான். ஆண்டவருடைய வழி எதுவோ அதை விட மெல்ல மாற்றி வேற பக்கம் திரும்புறதுக்கு பார்ப்பான். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். இயேசு சொல்கிறார் சீஷலை பார்த்து, நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே பிரதான ஆசாரியராலும் மூப்பராலும் பிடிக்கப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே பேதுரு குறுக்க வந்து, கொஞ்சம் தனியாக வரீங்களா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு, இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணானா, கடிந்து கொண்டான். இயேசுவை கடிந்து கொள்றாங்க. ஏங்க அவர் மேலே அவ்வளோ பிரியம், அவருக்கு இப்படிப்பட்ட பாடுகளா, இத்தனை வேதனைகளா? வேண்டாண்டவரே, உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்றான். ஆனால் இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலா இருக்கிற. நான் தேவ சித்தத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன சொல்ற? தேவ சித்தத்துக்கு மாறா நான் செய்யறதுக்கு எனக்கு வெளியே சொல்ற. இது சாத்தானால் உண்டானது. அருமையான தேவஜனமே, வேதத்துக்கு மாறா மனசுல ஒரு எண்ணம் வருது, காரியங்களை செய்வீங்கன்னா சாத்தான் உங்களை அவன் சரியில் டைரக்ட் பண்ணிட்டு போயிட்டான்னு அர்த்தம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. வசனம் என்ன சொல்லுதோ அப்படி வாழணும். எபிரேயர்கள் என்ன இருப்போம் 4ஆவது அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இப்போ இந்த உலகத்தில் வாழ்றோம். தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறுங்காலம் இனி வருகிறதா இருக்கிறது சொல்லிட்டு, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் நம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல. என்னவா? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன். எப்படி? ஆல்ரெடி அவன் போயிட்டான், இளைப்பாறுதல் போயிருக்கான்னா பிரவேசித்தவன். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அடிசக்க என்ன சொல்றாரு?
தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தார் 7ஆம் நாள். அதே போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். யாரு? இளைப்பாறுதலுக்குள் போகிறவர். இளைப்பாறுதலுக்குள் போகிறவர். சௌரனே சௌரியே நல்ல கவனிச்சுக்கோ, ரொம்ப ஜாக்கிரதை. ஒன்றை குறித்து எச்சரிக்கை. வேதத்தை படிச்சனே, எனக்கு நிறைய வசனம் தெரியுமே அப்படின்னு சொல்கிறதுனால பரலோகம் போகிறது இல்லை. இன்க்ளூடிங் மை செல்ஃப். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் இது வரைக்கும் போயிருக்காங்களே, அவங்கள சொல். பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அவருடைய கிரியை எது? அவன் என்ன கிரியை செஞ்சான்? வசனம் சொன்னபடி அவன் வாழ்ந்தான். அவன் வசனம் சொன்னபடி வாழ்ந்தான். கவனமாக கேட்டுங்க. எனக்கு வசனம் தெரியுங்க, தெரிஞ்சு என்ன பிரயோஜனங்க? வாழலைன்னா அது வேஸ்ட்டு. வாழலைன்னா வேஸ்ட்டு. படிக்கிறது தானே நல்லது. இயேசு எல்லாவற்றையும் முடிச்சுட்டு முடிந்ததுன்னு விட்டார். எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அதே போல நோவா தேவன் தனக்கு சொன்னபடியே செய்தான். சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். ஆண்டவர் அப்படிதாங்க விரும்புகிறாரு. இன்னும் எந்த வசந்து கீழ்ப்படியணும் பார்த்து கீழ்ப்படிந்து செயல்பட்டால் நீங்களும் நானும் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இன்னைக்கு யாருங்க அதெல்லாம் நினைக்கிறது? அதுதான் ஆண்டவர் சொன்னார், எபிரேயர் 3:7-8. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் அப்படின்னு அர்த்தம்னாங்க. நீங்க இன்னைக்கு பைபிள் படிக்கிறீங்க, அவர் சத்தத்தை கேட்குறீங்க. என்ன செய்யணுன்றாரு? வனாந்தரத்தில் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அவ மாதிரி கீழ்ப்படியாமல் போய் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் உன்கிட்ட வசனம் தந்திருக்கிறார். நீ வசனத்தை பெற்றுக்கொண்டவன் தேவர்களில் ஒருத்தன். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்கள் அப்படிப்பட்டவர். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்? தன் கிரியைகளெல்லாம் செய்து முடித்து ஓய்ந்திருந்தார். நீங்களும் நானும் அப்படித்தாங்க இருக்கணும். உங்களை குறித்து என்ன குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். 3, முதல்ல பாவம் செய்தால் கிரிக்கிறவர், நம்மளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். 2, என்னை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். உலகத்தின் மக்களோடு கூட மக்களாக சேர்ந்து ட்ரெடிஷனில் போயிடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். 3, வசனம் கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது. கீழ்ப்படியல்னா இளைப்பாறுதலுக்கே போக முடியாது. அதனால தாங்க இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. என்னைக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அன்னைக்கு இன்றுன்னு இருக்கும். ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதை. வசனம் என்ன சொல்தோ என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் வரும். 3, 4வது சாத்தான் எப்படி தான் பக்கத்தில் திருப்புறான் பாருங்க. வசனத்தின்படி வாழக்கூடாதபடிக்கு திருப்பி பேரை ஜீவபுஸ்திலிருந்து கிறுக்கிற பார்க்குறான். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற
மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பண ஆசை இருக்கு பாருங்க, ரொம்ப டேஞ்சர். பண ஆசைனால விசுவாசத்தை விட்டு, அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்களாம். இன்னைக்கு உலகத்தில் தேவ ஜனங்கள் என்று சொல்கிறவர்களுக்கோ உலகத்தாருக்கோ பணம் 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 தான். பணம் சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சம்பளத்துக்காக தோத்துறோம். ஆனால் நம்ம அப்படி சம்பாதிச்சுக்கணும், இப்படி சம்பாதிச்சுக்கணும், பணத்தை சேர்த்து. இங்கே பணம் ரொம்ப சேர்த்து என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஆடம்பரமாக வாழ சொல்லுங்க. பணம் ரொம்ப சேர்த்தீங்கன்னா ஆடம்பரமாக வாழ சொல்லும். யோசித்து பாருங்க, பணத்துக்கு மேலே ஆசை வருதான்னு பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 1 தீமோத்தேயு 5:6. சுகமுகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். போதுமா? எப்படி? உயிர் இருக்குன்னு பேர், ஆனால் செத்து போனாள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். உயிர் இருக்குன்னு பேர். ஏன் எப்படி செத்தா? சுகபோகமாய் வாழ்ந்தது நிமித்தமாக. உயிர் இருக்குன்னு பேர் பெற்று செத்து போயிட்டான். ஆடம்பரமாக வாழக்கூடாதுங்க. என்ன கோடீஸ்வரனானாலும் எளிமையாக வாழணும். ஆபிரகாமுக்கு பூமி தாங்கக்கூடாத ஆஸ்தி, ஆனால் எளிமையாக வாழ்ந்துட்டு போயிட்டான். லோத்துக்கும் அதே ஆஸ்தி, அதை அவன் அனுபவிக்கவே முடியல, அதை சுட்டரிச்சாரு. ஆனால் சும்மா வெறும் கையோடு தான் போனான் அவன். எங்கே நம்ம பணம் சம்பாதிச்சு ஆடம்பரமாக வாழ்ந்துடலாம். அந்த ட்ரெஸ்ஸிங்கில் இல்லை லைஃப் ஸ்டைலில் ஆடம்பரமாக வாழ்ந்துடலான்னு கணக்கு போடாதீங்க. அது சாத்தானுக்குரியதுங்க. ஆடம்பரம் சாத்தானுக்குரியது. எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். எளிமை இயேசுவுக்குரியது, ஆடம்பரம் சாத்தானுக்குரியது. யாரும் நினைக்காதீங்க. அது ஏன் ஆடம்பரமாக்குறான்? அவன் அந்த ஜனத்தை தன்னுடைய ஜனமாக மாற்றுறான். தன்னுடைய ஜனமாக மாற்றுறான். இவங்களை எப்படி அவன் நரகத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி. ஐஸ்வர்யவான் லாசர் இருந்தாங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஐஸ்வர்யவான் ஒரு விசுவாசி. ஆனால் ஏன் அவன் பாதாளம் போனான்? சுகபோகமாய் வாழ்ந்தான். சுகபோகமாய் வாழ்ந்தான். எங்க பணம் இருக்குதுங்க, கடன் வாங்க வேண்டியது இல்லை. அவன் வாழ்ந்து போறான், நமக்கு என்னங்க? இல்லை, வேதம் நமக்கு அது எச்சரிப்புக்காக எழுதி இருக்கிறது. எச்சரிப்புக்காக எழுதியிருக்கு. எனக்கு இருக்கிற பணம் போதாதுன்னு ஷேர் மார்க்கெட்டில் சேர்றாங்க. சி, வெக்கக்கேடு. எவன பணம் வந்து என்ன பண்ண போற? ஷேர் மார்க்கெட், பிட்காயின். தேவ ஜனங்கள் நம்முடைய சபையில் கூட அப்படி இருக்கிறாங்கன்னா அர்த்தம். அது எதுக்குங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு சேர்றீங்க? உங்களுக்கு குறுக்கு பாதையில் வந்துடுமா பணம்? எவனோ அடித்து வச்ச பணம் உங்களுக்கு வந்துடுமா? அது மாதிரிலாம் சேராதீங்க. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சும் ஐஸ்வர்யவான் லாசர் விஷயத்தில் அவன் வேறு ஒன்றுமே தப்புன்னு ஆடம்பரமாக வாழ்ந்துட்டாங்க. நீ மகனே, நீ பூமியில் இருக்கும்போது எல்லாவற்றையும் அனுபவித்தாய். அனுபவிக்கிறதுக்கு நம்மளை ஆண்டவர் வளைக்கலைங்க. எளிமையாய் வாழ நம்மை அழைச்சிருக்கிறார். ஆனால் ஆடம்பரம் யாருடையது? சாத்தானுடையது. ஆகவே சாத்தான் என்ன பண்ண பார்க்குறான்? பணத்தை சம்பாதிடா, ஆடம்பரமாக வாழ்கிறா, ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் பெஸ்ட்டாக இருக்கட்டுட்ட அப்படின்னு சொல்லி ஆடம்பரத்துக்கு போயிடுறாங்க. இன்றைக்கெல்லாம் பெந்தேகோஸ்தே கல்யாணத்தில் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு போடுறாங்க பாருங்க. சே, ஆக்வேர்டா. ஆனால் அதை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இதுதான் ஃபேஷன். ஃபேஷன் ஆக்வேர்டாக போடுறது தான் ஃபேஷனு, ஸ்டைல். எங்கோ ஒருத்தன் செஞ்சான், அதை பார்த்து அடுத்தவன் செஞ்சு இப்போ எல்லாருமே அதான் கவுன். வேதனைங்க. சரி, 4 பார்த்தோம். உன்னை குறித்து எச்சரிக்கையார். சாத்தான் நம்மை உலகத்தோடு ஒட்ட வைப்பான், அவனோடு சேர்க்க வைப்பான். ஒன்று எப்படி? பாவம் செய்ய வச்சு அவனோடு சேர்த்துருவான்.
ஆண்டவரை விட்டு பிரிச்சுருவான். ரெண்டாவது, உலக பாரம்பரியத்தை செய்ய வச்சு தேவனை விட்டு பிரிச்சுருவான். மூணாவது, வசனத்தின்படி வாழக்கூடாதபடிக்கு நம்மளை தேவனை விட்டு பிரிச்சுருவான். நாலாவது, பண ஆசை கொடுத்து ஆடம்பரமாக வாழ வச்சுருவான். இதெல்லாம் முடிவு என்னங்க? கடைசியில் நரகத்துக்கு போகணுங்க. உன்னை குறித்து எச்சரிக்கை. அஞ்சாவது சொல்கிறேன், நம்ம பேர் ஜீவத்திலிருந்து கிரிக்கப்படாதபடிக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். போதுமா? இப்போ தேவன் தான் சபைக்கு சொல்றார், ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து, அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை எடுத்துடுவார். ஏங்க, வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து எதையாவது மாற்றி கீத்தி சொல்லலாம், இல்லை எடுத்துடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. சொல்ல தெரிலன்னா எனக்கு சொல்ல தெரிலன்னு போயிருங்க. மாற்றி கீத்தி சொல்லிட போகிறீங்க, மாட்டிட போகிறீங்க. அதெல்லாம் எடுத்துடலாம், பரவாயில்ல. நோ, அதை எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இந்த புஸ்தகத்திலிருந்து நீங்கள் எதையாவது எடுத்தால் உங்கள் பேரை ஜீவ புஸ்தகம் பரிசுத்த நகரத்திலிருந்து எடுத்துடுவார். அருமையான சௌரியே சௌரனே, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன்னை கர்த்தர் ரட்சித்தார், அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வச்சு உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. பாவம் செய்ய வச்சு உன்னை நாசமாக்க பார்க்குறான், பாவத்துக்கு செத்துரு. ரெண்டாவது, வேதம் சொல்கிறபடி உலக பாரம்பரியத்துக்கு செத்துரு. மூணாவது, வசனம் என்ன சொல்லுது அப்படி வாழ்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துரு. நான்காவது, பண ஆசைனால் நான் ஆடம்பரமாக வாழ மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆடம்பரம் வரக்கூடாது, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு ஆடம்பரம் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாழ்ந்துரு. அதோடு மாத்திரமல்ல, நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்திலிருந்து எதையும் எடுத்துடாதபடிக்கு என்னை காப்பாற்றுங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை குறித்து நான் எச்சரிக்கையாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என்னை குறித்து நான் எச்சரிக்கையாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை குறித்து நான் எச்சரிக்கையா, உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. சௌர்ணே, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்க உன்னை என்னையும் கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டாரே, உன்னை மீட்டாரே, அவருடையவனாய் அவருடையவளாய் மாற்றினாரே. உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இந்த ஒரு சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைக்காத. இந்த சின்ன பாவம் செஞ்ச பிறகு இது பாவம், இவன் தானே பாவம், அதான பாவம், அதுதானே பாவம் எல்லாம் போயிட்டே இருக்கும். இல்லை ஆண்டவரே, நான் பாவத்துக்கு செத்துறேன், உலக வழிபாடுகளுக்கு செத்துடுறேன், வசனத்தின்படியே வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, ஆடம்பரத்துக்கு செத்துடுறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து எதையும் மாற்ற மாட்டேன், எடுக்க மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் பேர் ஜீவத்திலிருந்து கிறுக்கப்படக்கூடாதபடிக்கு நான் எச்சரிக்கையாய் வாழ, நான் எச்சரிக்கையாய் வாழ எனக்கு கிருபைதாங்கப்பா, எனக்கு கிருபைதாங்கப்பா. என் பேர் ஜீவத்தில் எடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் சாத்தானுக்குரியவனாக இல்லை, என் தேவனுக்குரியவனாய் உன்னதத்துக்குரியவனாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்கள். வானத்துக்குரியவராகிய இயேசு வானவர் எப்படிப்பட்டவரோ நாங்களும் வானத்துக்குரியவர்கள். அப்படியே வாழ எங்களுக்கு கிருபைதாங்கப்பா, எங்களுக்கு கிருபைதாங்க. எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான ஜாஷுவா ஜபிப்பார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, சத்துரு என்னை உம்மை விட்டு பிரித்து விடாதபடிக்கு உமக்கு விரோதமாய் நான் செயல்பட்டு ஆண்டவரே நாசமாய் போயிடாதபடி, என் பேர் ஜீவத்திலிருந்து கிறுக்கப்படாதபடிக்கு
என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, இந்த வேதப்பாட வகுப்பு நாங்கள் கூடி வர ஆண்டவர் தந்த நாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எச்சரிக்கையாக இருக்கிற தலைப்பிற்கீழாக நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உன்னை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிற தலைப்பிற்கீழாக நீர் இன்றைக்கு எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பெயர் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரை கிறுக்கி போடாதபடிக்கு அப்பா நாங்கள் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவத்தை வெறுத்து ஆண்டவர் நீர் பாவத்தை எப்படி வெறுத்து அருவருக்கிறீரோ அப்படியே நாங்களும் பாவத்தை வெறுத்து அவைகளுக்கு விலகி ஜீவிக்க கிருபை செய்யும்படியாய் ஆமென் ஆமென். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை மேற்கொண்டாரோ நாங்களும் அப்படியே உலகத்தை மேற்கொண்டு உலகத்தின் பாரம்பரியத்துக்கு ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை ஈடுபடாதபடிக்கு ஒரு ஜீவியத்தை செய்ய ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் சபையார் யாவருக்கும் ஆண்டவரை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் மரிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தின் பாரம்பரியமான எந்த காரியத்திலும் ஈடுபடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய வசனத்திற்கு நாங்கள் எல்லா வசனத்திற்கும் அப்படியே கீழ்ப்படிய எப்படி நோவா ஆண்டவரை எல்லா வசனத்துக்கும் அப்படியே கீழ்ப்படிந்தாரோ நாங்களும் ஆண்டவர் எல்லா வசனத்திற்கும் அப்படியே கீழ்ப்படிய ஆண்டவரை. நீர் எப்படி ஆண்டவரை உடைய கிரியெல்லாம் செய்து முடித்து இளைப்பாறுதல் அடைந்தீரோ அதே போலப்பா நாங்கள் எல்லாம் கிரியமானதை செய்து முடித்தவர்களாய் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பண ஆசைகளுக்குள்ள வராதபடிக்கு ஆண்டவரே, ஆடம்பர வாழ்க்கைகளுக்குள்ள வராதபடிக்கு ஒரு எளிமையான ஜீவியத்தை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் எப்படிப்பட்ட பணம் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை வாழாதபடிக்கு ஒரு எளிமையான ஜீவியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, வெளிப்படுத்தின விசேஷம் ஆண்டவரே அந்த புத்தகத்திலிருந்து எந்த ஒரு வசனத்தை நாங்கள் ஆண்டவரை கூட்டாதபடிக்கும் குறைக்காதபடிக்கும் அப்பா அதில் எங்களுக்கு என்ன காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினோம் நாங்கள் தெரிஞ்சிருக்கோமோ பேச நாங்கள் மிஞ்சி பேசாதபடிக்கும் குறைத்து பேசாதபடிக்கும் காத்துக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்வீர். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ கேட்டோம் கடந்து போன நீராதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே எங்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. நன்றி நன்றி நன்றி. பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரப்பா. நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.